அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 உங்களோட எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். பிப்ரவரி சேனலில் வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்களாக இருந்தால் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கான 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வந்து யூனிட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்க்கும்போது என்னென்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் படித்தவங்களாக இருந்தால் நிறைய படிச்சிருப்போம். ஸோ ரீகால் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் இதை நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிடுங்க. இல்லை சார் இது வரைக்கும் நான் ஆவரேஜாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்ததுன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். வெல்கம் டு பிப்ரவரி ஃபிசிக்ஸ் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் அண்டு ஃபீல்டு. அந்த லெசனில் வந்து பார்க்கும்போது வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து கண்டென்ட்டில் இருக்கும், அந்த கண்டென்ட் பேஜில் குறித்து வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் திரும்ப படித்து பார்த்துட்டிங்கனாலே ஃபிசிக்ஸ் எக்ஸாம் உங்களால் ஈஸியாக எழுதிட முடியும். அதே நேரத்தில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். பயத்தால் தான் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் பயத்தை போக்கணும்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் சில வினாக்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூலும்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸு, அதே நேரத்தில் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூலும்ஸ் லாவில் ஏதாவது 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இல்லைனா டோட்டல் சார்ஜஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டு ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் இல்லைன்னா ஃபீல்டு என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஃபார்முலாஸ் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷினாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய எப்சிலான் நாட்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, கேக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் 1 வேர்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், இது வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது இல்லையா, லைன் சார்ஜு, வால்யூம் சார்ஜு, சர்ஃபேஸ் சார்ஜுன்னு 3 இருக்கும். ஸோ இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதிலேருந்து எப்படி வேணாலும் நம்மளுக்கு 1 மார்க்ஸாக வரும். மேபி யூனிட்ஸாக கூட நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த லெசனில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கூலும்ஸ் லா, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ்ஸு. ஸோ அதில் 3 டைப் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஷின்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். ஸோ ஃபீல்டு லைன் கேட்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ் பண்ணி இருக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, எலக்ட்ரிக் டைபோல், இதிலேருந்து எல்லாமே 2 மார்க்ஸாக இருக்கலாம் மேபி. இல்லைனா அந்த ரீசனிங்கில் கொஷின்ஸ் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் ராங் அந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, எலக்ட்ரிக் டைபோல், இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி விச் ஒன் இஸ் ராங் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஸ்கிப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு வரும்போது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸு. அப்போ காஸ்லாஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று சிலிண்டரிக்கல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரோட திக்னஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சிலிண்டருக்குள்ள இன்வர்ட்ஸு, அவுட்வர்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் மேபி கேட்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதில் ஏதாவது ஒரு இமேஜஸை கொடுத்துட்டு இதை வந்து எந்த பேஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ஃபார்முலா ஒபே பண்ணியிருக்கோம் அப்படின்றது கேட்கலாம். ஸோ அதனால் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரீகால் பண்ணக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா, ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, எலக்ட்ரிக் டைபோல், இதிலேருந்து 2 மார்க்ஸாக மேபி இருக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்தது வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதில் வரும்போது 3 சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸு. அதுக்கப்புறம் காஸ்லாக்கு அடுத்தது காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படித்தோம்னாலே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பெஸ்ட்டாக பண்ணிட முடியும். ஸோ நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார், கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் போதுமானது. வெரி இம்பார்ட்டன்ஸ். இதில் இருக்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். வெல்கம் டு பிப்ரவரி ஃபிசிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2ல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்டு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த லெசனில் வந்து பார்க்க போகும்போது
எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஆனால் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ன்றது என்ன, சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் ஆகுது, அப்படி க்ரியேட் ஆகிற சார்ஜை வந்து எப்படி ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக இருக்குது இல்லைன்னா டோட்டலாக இருக்கும்போது டோட்டல் பொட்டன்ஷியல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் இந்த சாப்டர். ஸோ இங்கே பார்க்கும்போது பொட்டன்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் அப்படின்ற கொஷின்ஸ் வந்து முக்கியமாக இருக்கும். அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல். போன சாப்டரில் நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிக் டைபோல் 2 மார்க் கொஷின்ஸாக பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்க்கும்போது பொட்டன்ஷியல் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் சார்ஜ். ஸோ ஒன்று சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் கேட்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் டைபோல் வந்து கேட்கலாம், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை பேஸ் பண்ணி. அடுத்தது ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடியதில் மேபி அந்த ரீசனிங் கொஷின்ஸ் மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 1 மார்க் கொஷின்ஸ்க்காக படிக்க வேண்டியதாக அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் சார்ஜ், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ளே சார்ஜஸ் என்ன மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டாக எனர்ஜி எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்ஸை வந்து நம்ம இந்த கொஷின்ஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் வரும்போது கண்டக்டர்ஸ் வந்து பார்ப்போம். அந்த கண்டக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டர், செமிகண்டக்டர், நான் கண்டக்டிங் மெட்டீரியல் 3 விஷயம் பார்த்துருப்போம். இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று டைஎலக்ட்ரிக்கு அண்டு போலரைசேஷன்ஸ், இந்த கொஷின்ஸ் மேபி இருக்கலாம். இன்னொன்று இந்த கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எத்தனை ஸ்டார்ஸ் வேணால் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்னால் என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த யூனிட்டோட மெயின் மோட்டிவ் வந்து கெப்பாசிட்டர்னால் என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன. ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பேரலல் பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், ஒரு மெட்டீரியல் எப்படி சார்ஜஸை வந்து சேவ் பண்ணிக்குது அப்படின்றதுக்கான கொஷின்ஸ் இது. பேரலல் பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஎலக்ட்ரிக் அண்டு கெப்பாசிட்டன்ஸ், டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் எப்படி ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜியாக இருக்குன்றதுக்காக அந்த கொஷின்ஸு. அப்புறம் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாத ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். இந்த கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஏன்னா இந்த கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பேரலல் கனெக்ஷன்ஸ் ஒன்று, சீரியஸ் கனெக்ஷன்ஸ் ஒன்று. ஸோ பேரலல் ஆர் சீரியஸ் கனெக்ஷன்ஸை கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, இல்லை வோல்டேஜோட வேல்யூ என்ன, இல்லை கெப்பாசிட்டன்ஸோட ரேஞ்ச் என்ன, இந்த மாதிரி அந்த கொஷின்ஸில் மாற்றி மாற்றி இந்த 3 விஷயத்தை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ன்ற கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து நல்லா படிக்கிறவங்க பார்க்க வேண்டியது. ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்க வேண்டியது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். திரும்ப சொல்கிறேன், ஒரு கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேரலல் பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர்ன்ற கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஓரியன்டாக வரக்கூடியது காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். அந்த காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் பேரலல்ஸ் கனெக்ஷன்ஸ், சீரியஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சபட்சம் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனால இந்த செகண்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு ஓவர் ஆகிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர்லேருந்து பொதுவாக நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ். ஸோ அந்த 15 மார்க்ஸ்க்காக தான் நம்ம அந்த ஃபஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட்டை ஒரே வீடியோவாக கொடுக்குறோம். ஸோ அதில் 15லேருந்து 17 மார்க்ஸ் மேக்ஸிமம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து 3rd and 4th ஒரே வீடியோவாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் நம்ம வந்து 3rd சாப்டர் 4th and 5th பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஷின்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லான்றது முக்கியமானது. இந்த ஓம்ஸ் லாவில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸில் வந்து பார்த்துக்கலாம். அதில் வினா என்ன, ஐனா என்ன, ஆர்னா என்ன, இதுக்கான
வேல்யூஸ் எப்படி மாறும் அப்படின்றத மெயினாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் ரெசிஸ்டிவிட்டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலில் என்ன மாதிரி ரெசிஸ்டிவிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டிங் மெட்டீரியலில் வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் அதில் அடங்கியிருக்கிறதால ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ன்ற கொஷின்ஸை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுங்க. ஏன்னா மேபி இது 1 மார்க் கொஷின்ஸில் இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்ற கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ஏன்னா இந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வரும்போது லோ டெம்பரேச்சரில் எப்படி ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், ஹை டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலில் அப்படின்ற விஷயங்கள் அதில் பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்லைனா எலக்ட்ரிக் எனர்ஜி அண்டு பவர். அப்போ இங்கே 1 மார்க் கொஷின்ஸ் இல்லைனா 2 மார்க்கில் எலக்ட்ரிக் எனர்ஜினா என்னென்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பவர்னால் என்ன, அதனுடைய டெஃபினேஷன்ஸ் எழுதினாலே போதுமானது. இப்போ வந்து பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து முக்கியம் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். போன லெசனில் வந்து காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம். இப்போ காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லேயும் பேரலல் கனெக்ஷன் அண்டு சீரீஸ் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம்னு சொன்னால் இந்த இடத்துல கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரிக் ஆஃப் ரூலை பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு சம்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு. கிரிச்சாஃப் ரூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பேரலல் அண்ட் சீரீஸ் கனெக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் செல் சீரீஸ் அண்டு பேரலல், செல்ஸில் எப்படி பேரலல் அண்ட் சீரீஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குன்றது. அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வீஸ்டன் பிரிட்ஜு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லையும் இருக்க வேண்டியது இருக்குது, இங்கே 2 மார்க் கொஷின்ஸ்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3rd சாப்டரில் முக்கியமானது திரும்ப சொல்கிறேன், ஓம்ஸ் லாவோட லிமிட்டேஷன்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல், அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன மாதிரி இருக்குன்றது, லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் என்னென்ன மெட்டீரியலுக்கு எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்குது அப்படின்றதும் நம்ம 1 மார்க் கொஷின்ஸ்க்காக பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஓரியன்டாக வரும்போது காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதில் வரும்போது பேரலல் அண்டு சீரீஸ் கனெக்ஷன்ஸ் வந்து முக்கியமாக இருக்கும். அதேமாதிரி செல்லில் வந்து பார்க்கும்போது செல்ஸில் சீரீஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷன் பார்க்கணும். கிரிச்சாஃப் ரூல் வந்து ரொம்ப முக்கியம். வீஸ்டன் பிரிட்ஜஸும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இந்த 3rd சாப்டரை பொறுத்த வரைக்கும். 4th வந்து பார்த்திங்கன்னா மூவிங் சார்ஜ் அண்டு மேக்னெட்டிசம். மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னெட்டிசம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது 2 மார்க் கொஷின்ஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த 1 மார்க் கொஷின்ஸ்லேயும் அது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மோஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா, ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ரீசனிங் கொஷின்ஸில் நம்மளுக்கு கம்பேரிசன் பண்ணி இது ராங்கு இது ரைட் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். மோஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னுன்றதுக்கு நம்மளுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே மெயினானது. அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த கரண்ட் எலமெண்ட் அட் பயட் சர்வெண்ட் லா. ஸோ டைரெக்டாகவே வந்து பயட் சர்வெண்ட் லா டிஃபைன் அப்படின்னு கேட்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் கேட்கலாம். ஸோ பயட் சர்வெண்ட் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின்ஸில், இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஆக்சிஸை பொறுத்து எப்படி சர்க்குலர் கரண்ட் லூப் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இப்போ சொலினாய்டல் இருக்கு இல்லையா, அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சொலினாய்டல் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த சார்ஜ் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் சொலினாய்டல் சிஸ்டம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் டார்க்கு கரண்ட்டு இந்த லூப் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது, டார்க் ஆன் கரண்ட் லூப் மேக்னெட்டிக் டைபோல். அதுக்கப்புறம் மூவிங்கில் இருக்கக்கூடிய காயில்ஸில் இருக்கக்கூடிய கேலனாமீட்டரை பேஸ் பண்ணி எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் கொஷின் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரலல் கரண்ட் அண்டு ஆம்பியர். ஸோ 2 பேரலல் பிளேட்ஸில் எப்படி கரண்ட் வந்து மூவ் ஆகுது, அதனுடைய ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குன்றது இதில் முக்கியமான கொஷின்ஸாக இருக்குது. ஸோ நேமிங் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதால பயட் சர்வெண்ட் லா ஆர் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஷின்ஸு. 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிசம் அண்டு மேட்டர்ஸ்,
எந்தெந்த பொருள்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்குது, அதனுடைய அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது, இதில் நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கக்கூடிய காஸ் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிசமில் காஸ் லா அப்படின்ற கொஷின்ஸு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே என்ன பண்ணியிருப்போம், காஸ் லா அண்டு காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறதால இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலில் காஸ் லா எப்படி ஒபே ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதிலேருந்து ஏதாவது விச் ஒன் இஸ் ராங் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் எது, பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் எது அப்படின்னு மேக்னெட்டிக் மெட்டீரியலை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஷின்ஸ்க்காக நம்ம அதை டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி எர்த் எப்படி ஒரு மேக்னெட்டிசமாக ஒர்க் ஆகுது அப்படின்ற கொஷின்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா மேபி ரீசனிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலோட இன்டென்சிட்டி எந்த மாதிரி இருக்குது, மேக்னெட்டிசம் அண்டு மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்றத கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மெயினான விஷயம் பேரா மேக்னெட் அண்டு இதனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன மாதிரி இருக்குன்றது. ஸோ நம்ம பேரா டயா அந்த மாதிரியான மேக்னெட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். மேக்னெட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடியது ரீசனிங் கொஷினாக இருக்கலாம், இல்லை மேபி 1 மார்க் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இதில் வந்து நம்ம டெப்த்தாக படிக்க வேண்டியது. இதில் நேமிங் ரியாக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது பார் மேக்னெட்டோட அப்ளிகேஷன்ஸு இல்லைனா யூசஸ்ன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. காஸ் லா மேக்னெட்டிசம், அதுக்கப்புறம் எர்த் எப்படி மேக்னெட்டிசமாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இதில் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம இது போன்ற எக்ஸாம் சம்மந்தமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு, அதே நேரத்தில் எப்படி ஈஸியான கொஷின்ஸை படிச்சுக்கலாம், இல்லைனா நிமானிக்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு ஆல் பட்டன் வந்து அழுத்தி வச்சுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணலாம், இல்லை உங்கள் டவுட்ஸ் எப்படி கிளியர் பண்ணலான்ற விஷயத்தை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.